ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தோன்னா, ரோஸ் செடியில் சம்மர் காலத்தில் ஏற்படுற ஒரு டிசீஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இதை வந்து மொட்டு கருகள் அப்படின்னு சொல்லுவோம். இது எதனால் ஏற்படுதுன்னா, த்ரெப்ஸு அப்படின்ற ஒரு பூச்சியினால தான் அந்த மாதிரி இருக்குது. இதை நம்ம பார்க்காம விட்டுட்டோம்னா அடுத்தடுத்த செடிகளுக்கு வந்து இது போயிடும். பாருங்கள் எந்த அளவுக்கு மொட்டு வந்து கருகி போயிருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், இலையை வந்து எடுத்து விட்டுறலாம். இந்த மாதிரி பாருங்கள், பூ நல்லாவே பூக்கலை சரியா. இப்போ இதுக்கு நம்ம ஏதாவது வந்து அதுக்கு சொல்யூஷன் வந்து பண்ணணும். என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சில பேர் வந்து வேப்பெண்ணெய் வந்து தெளிக்கலான்னு சொல்கிறாங்க. என்னுடைய இது என்னென்னா, நான் வந்து அடுப்பு சாம்பல் தான் வந்து இதுங்களுக்குலாம் தெளித்து விடுவேன். அது இப்போ கொஞ்ச நாளாக வந்து நான் அதை யூஸ் பண்ணவே இல்லை. பாருங்கள், எல்லா செடியிலையுமே அந்த பிரச்சனை வந்து இலையெல்லாம் வந்து ஓட்டை போட்டுடுச்சு. பாருங்கள், இதுலேயும் லைட்டாக வந்து மொட்டு கருகள் மாதிரி வந்திருக்கு. இப்போ இதை வந்து சரி பண்ணுறதுக்கு நம்ம சாம்பல் வச்சே வந்து இதை சரி பண்ணிடலாம். இது வந்து காலை நேரத்தில் தான் நம்ம செய்யணும். பாருங்கள், சாம்பல் அடுப்பு சாம்பல் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது அப்படியே அந்த தழை மேலே செடி மேலே அப்படியே தூவி விட வேண்டியதாங்க. காலையில் எழுந்த உடனே தூவி விட்டோம் அப்படின்னா நல்லா அந்த பூச்சிலாம் வந்து கட்டுக்குள் வந்துடும். செடி வந்து நல்லா சூப்பராகிடும். நீங்களும் அந்த மாதிரி வந்து பூச்சிகளை கட்டுப்படுத்துவதற்கு சாம்பலை பயன்படுத்தி கட்டுப்படுத்தி பாருங்கள். இந்த மாதிரி அப்படியே தெளித்து விடணும். இது வந்து காலை நேரத்தில்னா பனி இருக்கும். பனி ஈரத்துலேயே வந்து நம்ம அதை ஈஸியாக வந்து தெளிச்சிடலாம். ஒரு வாரத்துலேயே வந்து இந்த பூச்சி வந்து சரியாயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.